அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் வாழைப்பூ மசால் வடை. இந்த கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சியான வாழைப்பூ மசால் வடையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப்னா இங்கே 200 கிராம். கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு, அதாவது அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப எக்ஸஸ் ஊற்றிடாதீங்க. ஊற்றிட்டு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நல்ல ஃப்ளேவருக்காக 3 தோல் உரிக்காத பூண்டு, அப்புறம் ஒரு கோலி குண்டு சைஸில் இருக்கிற இஞ்சி துண்டு எடுத்துக்கோங்க. இதை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் மினிமம் ஒரு 4 மணி நேரமாச்சும் ஊற விடணும். 5 மணி நேரம் கழித்து பருப்பும் நம்ம சேர்த்த மற்ற மசாலா பொருட்களும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை தனியாக இதிலேருந்து பிரித்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியை நம்ம கொஞ்சமாக வடை மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வடை தட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மசால் வடை செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பொட்டுக்கடலை 1/4 கப் எடுத்து நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அதே மிக்சியில் நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு 1-2 இருந்தால் பரவாயில்ல, வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை பொடி, ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு துவர்ப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. துவர்ப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப்புக்கு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா வடை ரொம்ப துவர்ப்பாயிடும். நல்ல வாசத்துக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கலவையை நல்லா கலந்து விடுங்க. இதில் நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும். நம்ம மாவை பிடிச்சோன்னா அது உதிராமல் வரணும். அதுக்காக ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை நம்ம அடுத்த நாளுக்கு கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு கையால் பிசைஞ்சு பாருங்கள். அது உருண்டை பிடிக்க வரணும். இனிமே நம்ம வடையை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது பிகினர்ஸ்க்கான ஒரு டிப். நம்ம வடை பொரிக்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஃப்ளேமை மீடியம் இல்லை மீடியம் ஹையில் வச்சுக்கிட்டு பொரிங்க. கண்டினியூஸாக லோ, ஹை, மீடியம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று வடை தீஞ்சு போயிடும், இல்லைன்னா சரியாக வேகாது, இல்லை எண்ணெய் நிறைய உரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம வடையை தட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே சமயம் நீங்கள் எண்ணெயையும் காய வச்சுருங்க. இனிமேல் நம்ம வடை பொரித்து எடுக்க வேண்டியது தான் பாக்கி. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். வடை மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை இதில் சேர்த்து பொரித்து எடுக்கலாம். நான் ஃப்ளேமை மீடியமில் தான் வச்சுருக்கேன். எல்லா வடையும் பொரித்து எடுக்கிற வரைக்கும் ஃப்ளேம் மீடியமில் தான் இருக்குது. வடையை எண்ணெயில் போட்ட உடனே நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் வடையை திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு அதோட கலர் லைட் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுங்க. வடை ஃபுல்லாக வேகிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆச்சு. இந்த வடையை ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்காதீங்க, இல்லைன்னா வெளியில் இருக்கிற வாழைப்பூ தீஞ்சு போய் கசக்க ஆரம்பிச்சிரும். இப்போது நம்ம சுவையான வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி அண்ட் டீயோட பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு யூனிக்கான ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.